ஹிந்தி கற்றுக்கவே கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஈஸியாக ஃபன்னாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மீம்ஸ் மூலமாக எப்படி ஹிந்தி படிக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனான பார்ட் 2 வீடியோ தான். நம்மளோட சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீக்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிற மீம் என்ன அப்படின்னா, அப்படியா விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு இதை ஹிந்தியில் ஐசி பாத் ஹை கியா அப்படின்னு கேட்கணும். ஐசி பாத் ஹை கியா, இஸ் இட் த மேட்டர்? இந்த மீம் பாருங்களேன், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அக்கா உனக்கு தண்ணி வேணுமா? இதை ஹிந்தியில் தீதி துஜே பானி சாஹியே கியா அப்படின்னு கேட்கணும். தீதி அப்படின்னா அக்கா, உனக்கு அப்படின்றதுக்கு துஜேன்னு யூஸ் பண்ணலாம், தும்கோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பானி சாஹியே கியா அப்படின்னா தண்ணீர் வேண்டுமா? பானி அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம். தீதி துஜே பானி சாஹியே கியா? சிஸ்டர் டு யூ வாண்ட் வாட்டர்? அக்காவோட ரிப்ளை ஆமாம் வேணும். ஹா சாஹியே. ஹா சாஹியே. ஹா அப்படின்னா ஆமாம், சாஹியே அப்படின்னா வேண்டும். எஸ் ஐ வாண்ட். அதுக்கு ரிப்ளையை பாருங்கள். சரி, அப்போ நீ தண்ணி குடிச்சிட்டு எனக்கும் எடுத்துகிட்டு வா. நல்லா இருக்குல்ல? இதை ஹிந்தியில் தோ தும் பீக்கர் முஜே பி லேக்கர் ஆவ். அப்போ நீ குடிச்சிட்டு எனக்கும் எடுத்துகிட்டு வா. தோ தும் பீக்கர் முஜே பி லேக்கர் ஆவ். தோ அப்படின்னா அப்போ, தும் பீக்கர் நீ குடிச்சிட்டு முஜேபி லேக்கர் ஆவ் எனக்கும் எடுத்துட்டு வா. லேக்கர் ஆவ் இது பற்றி நம்ம முந்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 வேர்ப் வருது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி 2 வேர்ட் யூஸ் பண்ணலாம், கர் இல்லைனா கே. லேக்கர் ஆவ். தென் யூ ட்ரிங்க் வாட்டர் அண்ட் பிரிங் இட் ஃபார் மீ டூ. இந்த மீமில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு பார்க்கலாமா? துஜே சாஹியே கியா அப்படின்னா உனக்கு வேணுமா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று லேக்கர் ஆவ் அப்படின்னு பார்த்தோம். லேக்கர் ஆவ் அப்படின்னா எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். இதே இதில் வேறு வேறு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதோட அவசியம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறோம், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பேசிக் ஹிந்தி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் பாருங்கள், இதில் நிறையா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. பைசா, உதார், கானா, கேல்னா, சோனா, காம், கலம், தூத், சாக்லேட், நயே கப்படே. இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் இப்போ சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற வேர்டு பைசா. பைசா அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். உனக்கு காசு வேணுமா, இல்லை உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் துஜே பைசா சாஹியே கியா அப்படின்னு கேட்கணும். துஜே பைசா சாஹியே கியா, உனக்கு பணம் வேணுமா? டு யூ வாண்ட் மணி? பணம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னு கீழே டைப் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த மீமில் நம்ம பார்த்தோம். ஆமான்னு சொல்லியாச்சு, அடுத்தது என்ன? பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் பைசா லேக்கர் ஆவ் அப்படின்னு சொல்லணும். பைசா லேக்கர் ஆவ், பிரிங் த மணி. உனக்கு கடன் வேணுமா? துஜே உதார் சாஹியே கியா? துஜே உதார் சாஹியே கியா? டு யூ வாண்ட் லோன்? உனக்கு சாப்பாடு வேணுமா? துஜே கானா சாஹியே கியா? துஜே கானா சாஹியே கியா? டு யூ வாண்ட் ஃபுட்? சாப்பாடு எடுத்துகிட்டு வா. கானா லேக்கர் ஆவ். கானா லேக்கர் ஆவ், பிரிங் த ஃபுட். இந்த மாதிரி டேபிளில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசி பழகுங்க. என்னங்க மீம்ஸ் மூலமாக கூட ஹிந்தி படிக்கலான்ற கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு.
உங்களுக்காக தான் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பேசி பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது.